12 வயது சிறுவன் இயேசு எருசலேம் கோவிலின் அறிஞர்களோடு இருந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பி கொண்டு அவர்கள் சொல்வதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பதிலளித்து எல்லாரையும் வியக்க வைக்கிறார். அங்கே அவரது அறிவாற்றலும் துணிவும் வெளிப்பட்டன. அப்படிப்பட்ட இயேசு பின்பு அவர்களோடு பெற்றோரோடு நாசரேத்தை அடைந்து அங்கே அவர்களுக்கு பணிந்து நடந்தார். நல்ல ஒரு அருமையான செய்தி. இன்று நம்முடைய பிள்ளைகள் பல திறமை உடையவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக பாடுகிறார்கள், மேடையிலே நடிக்கிறார்கள், பல திறன்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவற்றோடு சேர்ந்து பெற்றோர் பிள்ளைகளுக்கு பணிவையும் ஊட்ட வேண்டும். இயேசுவை போல 12 வயது சிறுவன் இயேசு அறிவு நிறைந்தவராக, திறன்கள் மிக்கவராக, துணிமிக்கவராக இருந்தார். அதே வேளையில் பெற்றோருக்கு பணிந்து நடந்தார். பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணிந்து நடப்பது ஆளுமையின் மிகச்சிறந்த பண்பு. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவோடு, பரிவோடு, துணிவையும் பணிவையும் கற்றுக் கொடுப்போமாக.